நாட்களுக்கு இடையில நம்மிடையில் வந்து விஷ்ணு பகவானின் 1000 நாமங்களில் ஒரு நாமத்தின் சிறப்பை பற்றி விளக்கி நம்மை எல்லாம் வாழ்த்த வந்திருக்கிறார்கள். பணிவுடன் அவரை வரவேற்கிறேன். ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. இந்த L157 இதே போல இந்த பேட்ச் A205 இந்த வகுப்பிலே இந்த சத்சங்கத்திலே கலந்து கொண்டு இங்கே வந்திருக்கின்ற அனைத்து பக்த கோடிகளுக்கும் எங்களுடைய முதற்கண் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் எல்லாம் பகவானால் ஆசீர்வதிக்கப்பட்ட மலர்கள். ஒரு நந்தவனத்துக்கு, ஒரு தோட்டத்துக்கு ஒரு தோட்டக்காரர் போறார். அவருக்கு இட்ட பணி என்னன்னா, நந்தவனத்துல இவ்வளவு பூக்கள் இருக்கு இல்லையா, அழகான அழகான நறுமணமிக்க பூக்கள். அந்த பூக்களை பறித்து எடுத்து கொண்டு வந்து மாலையாக தொடுத்து பகவானுக்கு சமர்ப்பணம் செய்ய வேண்டும்ங்கிறது தான் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்த பணி. அவர் நந்தவனத்துக்கு போறார். அவருக்கு எதை பறிக்கிறது எதை விடுறது அப்படின்னு தெரியல. அவ்வளவு அழகழகான மலர்கள். அவர் மனசுல பட்டதை பறிக்கிறார். ஒருவேளை அவர் பறித்த மலர்களுக்கு தான் பகவானுக்கு போகணுங்கிற ஒரு டெஸ்டினி, ஒரு புண்ணிய எழுதி இருக்கு. அந்த எது சொல்லுவோம், ஃபேட் அப்படின்னு சொல்லுவோம், டெஸ்டினி, அது எழுதி இருக்கு போல இருக்கு அந்த மலர்களுக்கு தான். மற்ற மலர்கள் எல்லாம் மரத்திலேயே தொங்கி விடுகிறது. அப்படியே அவர் பறிச்சு போடும்போது கூட சில மலர்கள் கூடைக்குள்ள விழாம கீழே விழுது. அதுக்கப்புறம் அந்த கூடை, ரொம்பின கூடையை எடுத்துக்கிட்டு போறார். எடுத்துக்கிட்டு போகும்போது நடுவுல சில மலர்கள் அந்த கூடையிலிருந்து நழுவி கீழே விழுந்து விடுகிறது. அதுக்கப்புறம் போய் அந்த பூமாலை கட்டக்கூடிய இடத்துக்கு போய் அழகா அழகா வகை வகையாக பூக்களை அடுக்கி அடுக்கி ஒரு நல்ல அழகான மலர் மாலையை தொடுக்கிறார். அப்படி தொடுக்கும் போது கூட கட்டடத்துக்குன்னு போன சில மலர்கள் கட்டும் பொழுது கீழே விழுந்து விடுகின்றன. அதுக்கப்புறம் அந்த மலர் மாலையை எடுத்துக்கொண்டு கோவிலுக்கு செல்லுகிறார். அப்படியே அந்த கோவிலுக்கு போற வழியில மலர் மாலையிலிருந்து சில மலர்கள் விழுந்து விடுகின்றன. கடைசியாக எந்த மலர்கள் இறைவனின் திரு தோள்களை அலங்கரிக்க வேண்டும் என்று இருக்கிறதோ, விதிக்கப்பட்டிருக்கிறதோ, பகவானால் அருளப்பட்டிருக்கிறதோ பகவானால், அவைகளே பகவானுடைய தோளை அலங்கரிக்கின்றன. அதே போகத்தான் நீங்களும் எவ்வளவோ பக்த கோடிகள் இருந்தாலும் இந்த சத்சங்கத்துல கலந்து நீங்க பண்றீங்கன்னா, அப்ப உங்களுக்கு பகவானுடைய நிறைந்த அருள் இருப்பதனால்தான் இதெல்லாம் நடக்கிறது. ஏன்னா எவ்வளவோ பேர் படிக்கிறாங்க, அல்லது எவ்வளவோ பேருக்கு விசுவாசோட லிங்க் கிடைக்குது, எத்தனை பேர் ஜாயின் பண்றாங்க. இதைத்தான் மாணிக்கவாசகர் சொல்லுவார், அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்று. அப்படியாக இந்த வகுப்பிலே, இந்த சத்சங்கத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் கனகராஜ் சார், கமலா சேகர், கோபாலகிருஷ்ணன், ஈஸ்வர் வேல், கந்தசுவாமி, கந்தரசி, உமா கார்த்திக், விஸ்வாஸ் L157 பெங்களூர்னு ஒண்ணு இருக்கு, ஸ்ரீலதா நாராயணன், பிரபா ரேவதி, மஞ்சு மகேஸ்வரி, சிங்காரம் சார், தேன்மொழி, சித்ரா மனோகரன், அனைவருக்கும் என்னுடைய பிரத்யேகமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, கனகராஜ் சார் US சத்சங்க பண்ணும் பொழுது ரொம்ப பழக்கம். ஒரு கடின உழைப்பாளி, விஸ்வாசுக்கு தன்னகமற்ற சேவை செய்பவர். நானும் இங்க US வந்திருக்கனால அவரோட சத்சங்கத்துல ஆன்லைன்ல பார்த்துக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சப்போ இந்த சத்சங்கத்துக்கு வரணும்னு கேட்டிருந்தார். இப்ப 25வது ஸ்லோகம், ஆவர்த்தனோ நிவத்தாத்மா சம்பிரத சம்பிரமர்தனக அகசம்பர்த்தகோ வன்னிரணிலோத. 228 235 வரை சங்கர பாஷப்படி நாமங்கள். அகசம்பர்த்தகோ வன்னிரணிலோ தரணீதரக. ஸ்ரீ விஷ்ணு என்றும் நாராயணா என்றும் நாவார அழைக்கப்படுகின்ற நமது பகவான் கண்ணன், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஆவர்த்தனக. ஆவர்த்தி, நான் 27 ஆவர்த்தி பண்ணினேன்னு சொல்றோம் இல்லையா, ஆவர்த்தினா திரும்ப திரும்ப சொல்லுவது. ஆவர்த்தனக அப்படின்னா திரும்ப திரும்ப வருவது, சுற்றி சுற்றி வருவது. பகவான் கண்ணன் சுற்றி சுற்றி வரக்கூடிய அந்த
சம்சார சக்கரத்தை சுழலச் செய்து கொண்டே இருப்பவர். திரும்ப திரும்ப நமக்கு பிறவிகளை கொடுத்து கொண்டே இருப்பவர். அதனால் ஆவர்த்தனக. ஆனால் அதே சமயத்திலே பகவான் வந்து அவர் வந்து சம்சாரப்பற்று இல்லாதவர், எல்லாவற்றையும் கடந்தவர், யோக மாயையினால் மறைக்கப்பட்டிருப்பவர். சம்பிரத்தக அப்படின்னாக்க யோக மாயையினால் மறைக்கப்பட்டிருப்பவர், மறைந்திருப்பவர். அதே சமயத்திலே சம்பிரமர்தனக, கடைசியில இந்த உலகங்கள் அனைத்தையும் தன்னுள் விழுங்கிக் கொள்ளுபவர், அழிப்பவர். அழிப்பவர்னா ஒன்றுமில்லாமல் செய்து விடுவோம்னு இருக்கும். அதை சின்னதா நம்ம கம்ப்யூட்டர்ல சிப்பு ஃபைல் பண்ற மாதிரி, தம்பு நெல் ஃபைலா பண்ற மாதிரி அவ்வளவையும் சுருக்கி வாய்க்குள் போட்டு வயிற்றுக்குள்ளே விழுங்கிவிட்டு தானும் தன்னை சுருக்கி கொண்டு ஒரு ஆழ இலைக்கு உள்ள ஒரு குழந்தையா பாலகனா படுத்து அத்தனையும் விழுங்கின பிற்பாடு அந்த பழைய சமுத்திரத்திலே மிதக்கின்ற ஒரு ஆழம் இலையிலே ஒரு அழகான பாலகனாக பகவான் கண்ணன் காட்சி கொடுப்பார். அப்படியாக சம்பிரமர்தனக. அதே சமயத்திலே பக்தர்களின் அகந்தையும் அழிக்கிறவர், அவற்றையெல்லாம் தம்முள் பயப்படுத்திக் கொள்ளுபவர். பக்தர்களை தம்முள் பயப்படுத்திக் கொள்ளுபவர், இந்த உலகங்கள் அனைத்தையும் நம்மிடம் பயப்படுத்திக் கொள்ளுபவர். சம்பர்த்தக அப்படின்னாக்க சப்தாகம் அப்படின்னா 7 நாள் நடக்குது. சப்தாகம் நாள், நாள்னா டே, டேன்னா பகல். அப்படி பகலை உண்டாக்குகின்ற சூரிய வடிவினராக இருப்பவரும் பகவான் கண்ணனி. சம்பத்சரக அகசம்பத்சரகனக்க பகல் முதலிய அந்த கால சக்கரத்தை உறுத்துகிறது. பகல் பிறந்தாதானங்க அடுத்த ஒரு நாள் வரும். பகலே வரலன்னு வச்சுங்க, நாள் எப்படி வரும்? நாள் வரலன்னா அப்புறம் வருஷம் எப்படி வரும்? அந்த காலச்சக்கரம் ஓடுறதுக்கு சூரிய உதயம் தேவை. அந்த சூரிய உதயமாக சூரிய வடிவினராக இருப்பவரும் பகவான் கண்ணனி. அதிலே சூரிய நாராயணராக இருப்பவர். அதே போல வன்கி யாகங்களிலே எடுகின்ற அந்த அரிசுகளை, பொருள்களை எடுத்துக்கொண்டு தேவர்களுக்கு கொண்டு சேர்க்கின்ற அக்னி வடிவினராக, அந்த தீ யாகத்துல இருக்கக்கூடிய தீயில நம்ம போடுற எந்த தேவதையை குறித்து போடுகின்றோமோ அதை வந்து அந்த பயர் தான் மீடியம், அதன் மூலமா அந்த தேவர்களுக்கு எடுத்துக்கிட்டு போறார். அந்த அக்னி வடிவினராக இருப்பவரும் பகவான் கண்ணனி. அடுத்தது அனிலக. அனிலகன நிலகன நிலையாக இருக்கிறது. அனிலகன எப்படி? நியாயம்னா அநியாயம், தர்மம்னா அதர்மம், ஆப்போசிட். அது போக நிலக அப்படின்னா நிலையாக இருத்தல், அனிலகன நிலையில்லாமல் இருக்கும். நிலையில்லாம எது இருக்கும்? காத்து தான் இருக்கும், ஒரு இடத்துல நிற்காது. சோ அப்ப அனிலக அப்படின்னா அந்த காற்று வடிவனராக இருப்பவர். பஞ்சபூதங்களும் அவர்தான் அப்படிங்கிறதுல இந்த இடத்துல 2 பஞ்சபூதங்கள் சொல்லிடுறார். அதாவது ஒண்ணு வன்கி அப்படின்னா அக்னி வடிவனராக பகவான் கண்ணனி இருக்கிறார். காற்று வடிவனராகவும் அவரே பகவான் கண்ணனி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்ம வந்து நம்மளை யார் தாங்குறா அப்படின்னாக்க பூமி தாங்குது அப்படின்னு நம்ம சொல்றோம். நாம் நடக்கின்ற அந்த பூமி நம்மை தாங்குகின்றது. அந்த பூமி என்ன, அதை வெட்டினா கூட நம்ம தாங்கும். திருவள்ளுவர் சொல்றார், அகழ்வாரை தாங்கும் நிலம் போல நம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலைன்னு. எப்படி பூமியானது தன்னை வெட்டியவர்களை, மண் வெட்டியை கொண்டு வெட்டுகிறவர்களை கூட கீழே விழுந்து விடாமல் தாங்கி பிடித்து பொறுமை காக்கிறதோ, அது போக நம்மை இகழ்பவர்களை கூட நாம் பொறுமையுடன் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்பார் திருவள்ளுவர். அப்படி அந்த பூமி நம்மளை தாங்குகின்றது அப்படின்னு நம்ம நினைக்கணும். சரி, அப்ப அந்த பூமியை யார் தாங்குகின்றார் அப்படின்னா, அந்த பூமியை தாங்குவதும் பகவான் கண்ணனி, ஸ்ரீமன் நாராயணனி. அந்த ஸ்ரீ கிருஷ்ணரை உள்ளத்திலே நினைத்து சிரம் தாழ்த்தி கரங்கூப்பி வணங்கி நாம் பஞ்சமடைவோம். இந்த நாமத்தை சொல்லி ஓம் தரணீதராய நமக, ஓம் தரணீதராய நமக, ஓம் தரணீதராய நமக. இப்போ தரணீதரகங்கிறது ஏதோ ஒரு சாதாரண நாமம் இல்லைங்க. பெரியவர்கள் சொல்வார்கள், நாம் நடக்கின்ற இந்த பூமி நம்மை தாங்குகிறது என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் அந்த பூமியை யார் தாங்குகிறார்கள்? அந்த இடத்துல அது நின்றுகிட்டு இருக்க, சுத்திக்கிட்டு இருக்க, அதை யார் தாங்குறாங்க? அந்த பூமியில இருக்க நம்மளை எல்லாம் தாங்கிறது
கட்டடங்கள், மலைகள், அலை முழங்கும் கடல் படைத்து அழகு பார்ப்பவன், அலையின் மீதும் மலையின் மீதும் ஆட்சி செய்பவன். அப்படி இவ்வளவு பல்வேறு செடி கொடிகள், மலைகள், எவ்வளவு நிறைய பூமி, கட்டடம், மனிதர்கள், விலங்குகள், இப்படி அனைவரையும் தாங்கிக் கொண்டிருப்பது பூமி என்றால், அந்த பூமி என்கின்ற அந்த கோளப் பந்தை தாங்கிக் கொண்டிருப்பது யார் என்று நாம் ஒரு நொடியாவது யோசித்து பார்த்தோமா? பார்த்தால் அதற்கான பதில் கிடைக்கும். அந்த பதில்தான் இந்த ஒரே ஒரு நாமத்திலே தரணி தரக என்ற நாமத்திலே வருகிறது. தரணி தரக அப்படின்னா பூமியை தாங்குபவர் அப்படின்னு அர்த்தம். தர அப்படிங்கிற அந்த ரூட் வேர்டு, இந்த வேர் சொல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா தாங்குதல் அப்படின்னு அர்த்தம். சக்கர கதா தரக, சக்கரத்தையும் கதையையும் தாங்கி இருப்பவர் இல்லையா? அப்போ தர அப்படின்னா தாங்குதல். அப்ப பூமி எல்லாவற்றையும் நம்மளையெல்லாம் தாங்குவதனால் பூமிக்கு தரணின்னு பெயர். சரி, அந்த தரணி என்று பெயர் கொண்ட அந்த பூமியை தாங்குவது யார் அப்படின்னா தரணி தரன். எப்படி தாங்குறார் அப்படின்னா ஆதிசங்கரர் சொல்றார், பகவான் ஆதாரம் இல்லாதவர் தான். ஏனென்றால் பகவானை தாங்குவதற்கு எந்த ஆதாரமும் தேவையில்லை. அதனாலதான் ஸ்வத்ருதக அப்படின்னு நம்ம பின்னால பார்ப்போம். 90வது ஸ்வத்ருதஸ் ஸ்வத்ருதஸ். ஸ்வத்ருதஸ்னா தன்னைத்தானே தாங்கிக் கொள்ளுபவர். 90வது ஸ்லோகத்துல பார்க்கும். அப்படி பகவான் தான் எல்லாவற்றுக்குமே ஆதாரம். எனவே பகவானுக்கு ஆதாரம் அவசியமில்லை. நாம் காணும் பொருள்களுக்கு பூமியே ஆதாரமாக தாங்கி நிற்கிறது. ஆனால் பூமிக்கு ஆதாரம் பகவான். தரணி தரக என்னும்படியாக ஆதிசேஷனாக அந்த பூமியை தாங்கிக் கொண்டிருக்கிறார். அஷ்டதிக்கு கஜங்களாக, 8 திக்குகளிலும் யானைகளாக இருந்து அந்த பூமியை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார். ஆதி வராக மூர்த்தியாக பகவானே பூமியை தாங்கிக் கொண்டிருக்கிறார். மானவேல் ஒன்கண் மடவகல் மண்மகள் அழுங்க முன்னீர் பரப்பில் ஏனமாகி அன்று இரு நிலம் இடந்தவன் என்று ஆழ்வார் பாடியது போல அந்த பூமியை அவர் தாங்கி நிற்கின்றார். இத கவிச்சக்கரவர்த்தி கம்பர் சொல்லும் பொழுது அந்த சங்கர பாஷ்யத்தை வச்சு சொல்லுவார். ஆதிசேஷன் முதல் திக்கஜங்களான அனைத்து 8 யானைகளும் வராக மூர்த்தியாலும் இந்த பூமி தாங்கப்படுவதனால் இந்த பூமியை தாங்கும் வராக மூர்த்தி பகவான் கண்ணன் ஸ்ரீமன் நாராயணன். அதனால் தரணி தரக என்பார். இதை கவிச்சக்கரவர்த்தி கம்பர் எடுப்பார். திருவான நிலமகளை அணியேற்றில் ஏந்துதியால் என்று ஆரண்ய காண்டத்திலே கம்பர் சொல்வார். திருமகளான பூமியை உன்னுடைய அழகிய பற்களினால் ஏந்தி நிற்கின்றாய் என்றபடி, அதே போல ஆதிசேஷனாகவும் வராக ரூபத்திலும் இந்த பூமியை நம்ம கண்ணுக்கு தெரியாது. நம்ம சாப்பிடுறதாக நம்ம கண்ணுல பார்த்தது இல்லையா அப்படின்னு பல விஷயங்களை நம்ம கண்ணுல பார்த்தது இல்லை. ஒண்ணுமில்ல, உங்க செல்போன் ஒரு செல்போனு அடுத்த செல்போனுக்கு நீங்க ப்ளூடூத் மூலமா டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க. காத்து வழியா போகுது, எவ்வளவோ டேட்டா போகுது. கண்ணுல பார்க்க முடியுதா? பார்க்க முடியாது. ஆனா உள்ள போய் அது இருக்கு இல்லையா? அதே போல உங்க வீட்டு செல்போன் டவர்ல இருந்து உங்க போனுக்கு லைன் வருது. உங்க வீட்டுல 10 பேர் 10 போன் வச்சிருக்காங்க. 10 பேத்துக்கும் வருது. உங்க போனோட அந்த ஃப்ரீக்வன்சி இந்த கால் அடுத்த போனுக்கு போக மாட்டேங்குது. அடுத்த போனோட கால் இங்க பக்கம் பக்கமா வச்சா கூட இவ்வளவு கரெக்டா பிசுறு இல்லாம வருது. கண்ணுல நம்ம பார்க்கல. இப்ப இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதனால இல்ல அப்படின்னு சொல்றனால இல்லைன்னு சொல்றது ஈஸி. ஆனா கண்ணுல பார்க்கலன்றனால அது பொய் அப்படின்னு ஆயிடாது. சோ அப்படியாக அரூபமாக அவற்றையெல்லாம் தாங்கிக் கொண்டிருக்கிறார். தரக ஆதிசேஷனாகவும் வராகமாகவும் பூமியை தாங்குவதால் தரணி தரக என்ற அர்த்தம் காண்கின்றார் ஆதிசங்கர பகவத் பாதர். பாராழி பிடரியது தாங்கும் பான்கள் என்று கவிச்சக்கரவர்த்தி கம்பர் இதை கிருஷ்ணா காண்டத்திலே சொல்லுகின்றார். அதாவது உலகத்தை தன் பிடரியிலே தாங்கிக் கொண்டிருக்கின்ற ஆதிசேஷனாக இருப்பதும் பகவான் கண்ணனி ஸ்ரீமன் நாராயணனி என்ற அர்த்தம் காண்கின்றார்
ஆதிசங்கர பகவத் பாதர். பராசரப்பட்டர் சொல்றார், தரிப்பவைகளையும் தரிப்பவன், அதனால் தரணி தரக. நம்மை தாங்குகின்ற பூமியையும் தாங்குபவர் பகவான் கண்ணன் ஸ்ரீமன் நாராயணன். அவர் பூமியை மாத்திரமல்ல, ஆகாசத்தையும் தாங்குகின்றார், பிரபஞ்சம் முழுவதையும் தாங்குகின்றார், 14 உலகங்களையும் தாங்குகின்றார். அதனால இன்னொரு நாம அதுக்கு உண்டு, விஸ்வத்ருக். விஸ்வத்ருக் அப்படின்னாக்க விஸ்வத்தை தாங்குபவர், பிரபஞ்சத்தை தாங்குபவர். பூமியே நீ வராக ரூபியான பகவானால் மேலெடுக்கப்பட்டாய் என்று வேத மந்திரம் எல்லாவற்றையும் தன் வசம் கொண்டுள்ள அந்த பரமபுருஷன் தன்னுடைய சங்கல்பத்தினால் பூமியையும் ஆகாசத்தையும் தன் வசத்தில் கொண்டுள்ளார். நாதமேந்தும் மண்ணினை காத்து ஏகமேந்தி நின்றவன் என்று ஆழ்வார் சொல்வது போல அந்த தரணி தரக. சரி, இதெல்லாம் நம்ம சாதாரணமா பார்க்கக்கூடியதுதான். பெரியாழ்வார் தன்னுடைய பாசுரத்திலே சொல்ற, உலகம் தாழாது என் நின்றான், உலகம் தாங்கி நின்றான். அதாவது பூமி விழுந்து விடாமல் தாங்கி நிற்பவன் பகவான் கண்ணனே ஸ்ரீமன் நாராயணனை. ஆதலால் தரணி தரக அப்படிங்கிறார். பெரியாழ்வாரோட பார்வை ஒரு பக்தியின் பார்வை. குழந்தை பார்க்கறது போக அந்த பூமி பந்த பார்க்கிறார். அந்த பூமி பந்த பெருமாள் தூக்கி நிற்பதை பார்க்கிறார். நம்மாழ்வார் இன்னும் ஒருபடி மேல போய், எல்லா உலகும் தன்னுள் நிறைந்தது, தன்னை எல்லா உலகும் நிறைந்தது அப்படின்னு ஒரு பரமாத்ம தத்துவத்தை சொல்றார். அதாவது இந்த பூமி தான் பரமாத்மா, பரமாத்மா தான் பூமி. அதனாலதான் விஸ்வம் விஷ்ணு அப்படிங்கிறோம். உதாரணத்துக்கு கோவில்ல நீங்க பார்த்திருப்பீங்க, மர யானை நிறைய செய்வாங்க. பகவானை தூக்கிட்டு போறதுக்கு யானை வாகனம். ஒரு தச்சன் ஒரு யானை வாகனத்தை ரொம்ப அழகா செஞ்சிருந்தார். அந்த யானை வாகனம் பார்ப்பதற்கு தத்ரூபமாக யானை போல இருந்தது. இந்த யானை வாகனத்தை முதல்ல விழாவில் அனுப்புறதுக்கு முன்னால அது எல்லாம் சரியா செஞ்சிருக்காங்களான்னு பாக்குறதுக்கு இன்னொரு கை தேர்ந்த தச்சனை அவர்கள் அனுப்பி அதை இன்ஸ்பெக்ஷன் பார்க்க சொல்றாங்க, குவாலிட்டி செக்கிங்க்கு, ஒர்க்மேன்ஷிப் சரியா இருக்கான்னு. அந்த இன்னொரு தச்சன் அவனுக்கு அப்பதான் அவன்கிட்ட ஒரு சின்ன குழந்தை இருக்கு, ஒரு 4 வயசு மழலை பேசுற குழந்தை. அந்த குழந்தையும் கூட்டு வா, நம்ம கோவிலுக்கு போலாம், யானை உனக்கு காட்டுறேன் அப்படின்னுட்டு கூப்பிட்டு போறான். கூட்டு போன உடனே அந்த மர யானை சாண்டிக்கா இருக்கு, அசல் யானை போல இருக்கு. உடனே அந்த குழந்தை தச்சன் கிட்ட போறான். போன உடனே குழந்தை சொல்லுது, அப்பா இந்த யானை கிட்ட போகாத, அந்த யானை, ஏண்டா இந்த யானை உன்னை முற்றிடும். இல்லடா கண்ணா, அது நெஜ யானை இல்லப்பா, மர யானை, தோ பாரு நான் தொடறேன் பாரு அப்படின்னு கிட்டக்க போய் அந்த குழந்தைக்கு சொல்றான். அந்த குழந்தைக்கு அந்த மரம் மறைந்து விட்டது, அது யானையாகத்தான் தெரிந்தது. அந்த தச்சனுக்கு அந்த யானை மறைந்து விட்டது, மரமாக தெரிஞ்சது. மரத்தில் மறைந்தது மாமத யானை, மரத்துள் மறைந்தது மாமத யானை அப்படின்னு திருமூலர் இதை சொல்றார். மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்துள் மறைந்தது மாமத யானை. சரி, இது எதுக்குப்பா திருமூலர் இது எதுக்கு திருமந்திரத்துல சொல்றார் அப்படின்னா, இத நினைச்சு சொல்றார், அது போகதான்ப்பா இந்த பரம், இந்த உலகம் விஸ்வம், இது உங்களுக்கு விஸ்வமா தெரிகிறது, அதை படைச்ச பகவான் உங்களுக்கு தெரியல. ஆனா ஞானிகளுக்கோ இந்த விஸ்வம் பிரபஞ்சம் உலகம் உலகமா தெரியல, அது அந்த உலகத்துக்குள்ள அதை படைச்ச பகவான் தான் தெரியுது. பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம், பரத்துள் மறைந்தது பார்முதல் பூதம். சோ அந்த பிரபஞ்சத்துக்குள்ள பஞ்சபூதங்களை அடக்கிய அந்த பிரபஞ்சத்துக்குள்ள பரமாத்மா மறைந்திருப்பது நமக்கு தெரியவில்லை. நமக்கு பஞ்சபூதங்கள் தான், நிலம், நீர், காற்று, மறைந்த பிரபஞ்சம் தான் தெரியுது, உலகம் தான் தெரியுது. ஆனா ஞானிகளுக்கோ இது உலகமாக தெரியுது. அந்த பகவான, அதை படைத்த பகவான், அதனாலதான் பகவானுக்கு விஸ்வம் அப்படின்னு பேர். விஸ்வம்னாலே பிரபஞ்சம் அப்படின்னு பேர். அந்த பிரபஞ்சத்தையே பகவானாக காண்பதனாலதான் முதல் பெயரே விஸ்வம்.
இப்படி அந்த அழகான பெயர். அதனாலதான் மகாகவி பாரதியார் சொல்லுவாரு, "இறக்கை சிறகினிலே நந்தலாலா என்றன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலால்." நான் நான் காக்காவை பார்க்கும் பொழுதுதான் அந்த கரிய நிறத்தை பார்க்கலப்பா. அந்த கரிய நிறத்துக்குள்ள கரிய நிறம் கொண்ட உன்னை காண்கின்றேன். "வாக்கை சிறகினிலே நந்தலாலா என்றன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா, பார்க்கும் மரங்கள் எல்லாம் நந்தலாலா நின்றன் பச்சை நிறம் தோன்றுதையே நந்தலால்." மரத்தை தான் பார்க்கிறேன், இலைய பார்க்கிறேன்ப்பா. அது இலையா நான் பார்க்கிறேன். அந்த இலைக்குள்ள உன்னோட பச்சை நிறத்தை பார்க்கிறேன். உன்னை பார்க்கிறேன் கண்ணா. கேட்கும் ஒலிகள் எல்லாம் நந்தலாலா நின்றன் கீதம் இசைக்குதையே நந்தலால். எந்த சத்தத்தை கேட்டாலும் உன்னோட புல்லாங்குழல் ஓசையாக, நீ அந்த எங்களுக்கு சொன்னாய அந்த கீதத்தின் ஓசையாக நாங்கள் பார்க்கிறோம். உன்னுடைய பிரணவ மந்திர ஓசையை பார்க்கிறோம், கேட்கிறோம். இது மாத்திரம் இல்ல கண்ணா, தீக்குள் விறகை வைக்காது நந்தலாலா நின்னை தீண்டுமென்றும் தோன்றுதையே நந்தலாலா. தீக்குள்ள நாங்க விரல வச்சா எங்களுக்கு சுடல கண்ணா. ஏன்னா நீ அந்த அக்னியாவே இருக்க. வங்கி ரணிலோ பார்த்தோம் இல்லையா? அவரே அக்னியா இருந்தா அவரை தொட்டாக்க அவரை தொட்ட இன்பம் தான் எனக்கு தெரிகிறது. தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுதையே நந்தலாலா அப்படின்னு மகாகவி பாரதியார் சொல்லுவார். அதனாலதான் நம்ம கோவில்களுக்கு எல்லாம் போனா ஏதோ மெக்கானிக்கலா அந்த கற்பூர ஆரத்தி எடுத்து ஒத்திக்க கூடாது. அந்த அர்ச்சகர் பகவானுக்கு அந்த ஆரத்தியை காமிச்சிட்டு அழகா கொண்டு வந்து வரும் பொழுது உடனே அந்த தீக்குள் அந்த பகவானை நம்ம அக்னி ரூபமாக தான் பகவான் இருப்பார் ஜாஸ்தி. அந்த அக்னி ரூபமாக இருப்பதாக பார்த்து அந்த அக்னியின் உஷ்ணம் நம் கைகளில் பட, கண்ணாடி போட்டிருந்தா கண்ணாடியை எடுத்துட்டு கண்ணாடிக்கு காட்டக்கூடாது. அந்த வெம்மையை இந்த பகவானை தொட்ட உணர்வை நாம் கண்களை ஒற்றிக்கொண்டு, பாரதியார் சொன்னாரே, "தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா சுடலையா அவருக்கு நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுதையே நந்தலாலா." அப்படியாக இப்படி எல்லா இடத்திலும் அந்த பக்தி பாவம் நமக்கு புலப்பட வேண்டும். இப்ப இதுக்கும் இந்த தரணிதரருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, இந்த விஸ்வம் தான் பகவான் விஸ்வத்தை தாங்கி இருக்கிறார். விஸ்வத்துக்குள்ளே இருக்கின்ற விஸ்வத்ருக் அப்படிங்கிறது மேக்ரோ லெவல், எல்லா உலகங்களையும் தாங்கி இருக்கு. தரணி தரக இதுக்கு சினானிம்ஸ். விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்கு ஒரே பொருளை குறிக்கக்கூடிய பல நாமங்கள் இருக்கு. அதுக்கு சினானிம்ஸ் சொல்லுவோம். விஷ்ணு சகஸ்ரநாமத்திலே ஒரு நாமாவிற்கு ஒரு அர்த்தத்திற்கு எதிர்ப்பதமாக சொல்லக்கூடிய இன்னொரு நாமாக்கள் உண்டு. அதுக்கு ஆண்டானிம்னு சொல்லுவோம். பயக்கிருத் அப்படின்னா பயத்தை உண்டு பண்ணுபவர், அதே சமயத்துல பயத்தை அழிப்பவர் பயநாசனக. இப்படி ஆப்போசிட்டா வரும். அதே போல ஒரே நாமாவை சொல்லக்கூடிய ஒரே அர்த்தத்தை சொல்லக்கூடிய தரணி தரக பூமியை தாங்குபவர், பூமியை தாங்கி காப்பவர். மகீதரக அதுவும் பூமியை தாங்குபவர், பூமியை காப்பவர். இப்போ இந்த பூமி இருக்க அப்படி என்ன பெருசா தாங்கிட்டாரு? அது என்ன அவ்வளவு பெரிய கிரேட் திங்? இவ்வளவு நேரம் நம்ம இதுக்கு 20 நிமிஷம் செலவு பண்ணி இதை கேட்கக்கூடிய அளவுக்கு இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, அதாவது எல்லா உலகும் தன்னுள் நிறைந்தது, தன்னை எல்லா உலகும் நிறைத்தது அப்படின்னு நம்மாழ்வார் சொல்றார் அந்த பரமாத்ம தத்துவத்தை. அதாவது பூமி அவனுள் உள்ளது, பகவான் பூமியில் உள்ளார். அதனாலதான் எல்லா இடங்களிலும் பறந்து விரிந்து இருப்பதோடு இல்லாமல் எல்லாவற்றையும் கடந்து அதன் உள்ளும் இருக்கிறார் பகவான். கடந்து உள் இருப்பதால் தான் பகவானை கடவுள் அப்படிங்கிற. அப்படி அவர் அந்த பூமியில் உள்ளார், பூமியும் அவருள் உள்ளது, இரண்டும் பிரியாத ஒன்று. ஆகையினால் எல்லா உலகும் தன்னுள் நிறைந்தது, தன்னை எல்லா உலகும் நிறைத்தது என்று நம்மாழ்வார் சொல்றார். இப்போ ஒரு சின்ன விஞ்ஞான அதிசயத்தை பார்க்க, இப்போ இந்த பூமி இருக்கே, கோவில்ல ஓலதண்டம் போடுவோம். நம்ம அங்க பிரதட்சணம்னு ஒண்ணு பண்ணுவோம் இல்லையா? அங்க பிரதட்சணம்னு பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? நம்ம நல்ல அழகா குளிச்சுட்டு ஈர வேஷ்டி ஈர வஸ்திரத்தோட அந்த பெருமாளோட அந்த சுற்றுப்பிரகாரம் இருக்கு. பெருமாள் கோயிலோ சிவன் கோவிலோ அல்லது
முருகன் கோவிலோ எல்லா இடங்களிலும் அங்க பிரதர்ஷனம் பண்றது உண்டு. பக்தர்கள் அவர்களுடைய வேண்டுகோள் நிறைவேறுவதற்காக பிரார்த்தனை நிறைவேறுவதற்காக அல்லது நிறைவேறிய பிரார்த்தனைக்கு நன்றி கடன் செலுத்துவதற்காக அங்க பிரதட்சணம் செய்வதுண்டு. இந்த அங்க பிரதட்சணத்துல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டூ டைப்ஸ் ஆஃப் மூவ்மெண்ட்ஸ் இருக்கு. ஒண்ணு, தன் உடம்பை தானே சுழற்றிக் கொள்ள வேண்டும், செல்ஃப் ரொட்டேட்டிங். இப்படி சுழற்றிக்கிட்டே அந்த பிரகாரத்தை பூரா சுத்தி வரணும். அப்புறம் சர்க்கம்புவேட்டிங், கோவிலையும் சுத்தணும், ஆனா தன் உடம்பாவையே சுத்தணும். அதுக்கு தன்னுடைய உடம்பை முதல்ல உழதணும் இல்லையா? உங்களுக்கு தெரிஞ்சது. இதே மாதிரிதான் இந்த பூமி இருக்கே, அது சூரியனை நோக்கி அங்க பிரதட்சணம் செய்கிறது. அப்படி சூரியனை நோக்கி அங்க பிரதட்சணம் செய்யும் பொழுது இந்த பூமியில இருக்கின்ற நாமும் சேர்ந்து அங்க பிரதட்சணம் செய்யும். என்ன பண்றோம்? பூமி முதல்ல தன்னைத்தானே சுத்திக்குது. அது எவ்வளவு நாள்ல சுத்தணும்? 24 மணி நேரத்துக்கு சுத்தி ஆகணும். அப்பதான் ஒரு பகல், ஒரு பொழுது, ஒரு இரவு. அது வேகமா சுத்தினாலும் 24 மணி நேரம் 20 மணி நேரம் ஆயிடும். மெதுவா சுத்தினா 24 மணி நேரத்துக்கு 30 மணி நேரம் ஆயிடும். என்னைக்கான இது மாறி இருக்கா? மாறினது இல்ல. யுகம் யுகமா நடக்குது இது. யார் செய்யறா? அதுதான் சொல்ல போறேன் இப்போ. சோ தன்னைத்தானே சுத்திக்குது. தன்னைத்தானே சுத்திக்க அதே சமயத்துல சூரியனையும் சுத்துது. சூரியனை எவ்வளவு நாள்ல சுத்தி முடிக்கணும்? 365 நாள் புள்ளி 365.25 365 நாள்ல சுத்தணும். என்னைக்கான மெதுவா சுத்தி இருக்கா? 365 நாள் வருஷம் 380 நாள் ஆயிடுச்சு சார். இந்த தடவை கொஞ்சம் எங்க பூமி கிட்ட ஃபியூயல் கம்மியா போயிடுச்சு, அதனால மெதுவா தான் சுத்திச்சு அப்படின்னு என்னைக்கான கேள்விப்பட்டிருக்கோமா? இல்ல சார், வேகமா சுத்திடுச்சு, காத்தடிச்சது வேகமா சுத்திடுச்சு, இந்த வருஷம் எங்களுக்கு 300 நாள் தான் சொல்லியிருக்கோமா? இல்ல. எவ்வளவு அழகா சுத்துது. இப்ப எவ்வளவு வேகத்துல சுத்துது அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு கண் மூடி கண் திறக்கிறதுக்குள்ள, அதாவது ஐ பிளிங்க் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஒரு வினாடி வச்சுக்கோங்க. அந்த ஐ பிளிங்க்ல தன்னைத்தானே சுத்துறது, செல்ஃப் ரொட்டேஷன் 300 மீட்டர் டு 350 மீட்டர் சுத்துது. அப்படி சுத்தினாதான் 24 மணி நேரத்துக்கு ஒரு கம்ப்ளீட் தன்னைத்தானே சுத்திக்க முடியும். அதாவது இது ஒரு கணக்கு போட்டீங்கன்னா ஒரு 1080 கிலோமீட்டர் வேகத்துல செல்ஃப் ரொட்டேஷன் சுத்துது. அப்படின்னா பாத்துக்கோங்க, ஒரு மணிக்கு 1080 கிலோமீட்டர் அப்படின்னா 24 மணியில சுத்தினாக்க அது கம்ப்ளீட் ஒரு தன்னைத்தானே சுத்திக்கலாம். இது மாத்திரம் இல்ல, உலகத்தண்டை எப்படி தன்னைத்தானே சுத்திக்கிட்டு கோவில சுத்தம், அதே மாதிரி சூரியனை வேற சுத்த வேண்டியிருக்கு. அது எவ்வளவு வேகத்துல சுத்துதுன்னா, நீங்க இப்படி இப்ப நம்ம கண் மூடி இப்ப பேசுற நேரத்துல 30 கிலோமீட்டர் சுத்து. கண்ணு மூடி கண் திறக்கிற நேரத்துல 30 கிலோமீட்டர். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, சென்னையில இருந்து அநேகமா செங்கல்பட்டு வச்சுக்கோங்களேன். செங்கல்பட்டு இல்லைன்னா மறைமலை நகர் தூரம் 30 கிலோமீட்டர் கணக்கு பண்ணிக்கலாம். 30 கிலோமீட்டர் கண்ணு மூடி கண்ணு திறக்கிறது போயாச்சு. இப்ப எத்தனை செகண்ட் ஆயிடுச்சு, அவ்வளவு நேரம் நம்ம சேர்ந்து போயாச்சு. இப்போ ஒரு மணிக்கு எவ்வளவு கிலோமீட்டர்னு பாத்தீங்கன்னா 1,800,000 கிலோமீட்டர். 1,800,000 கிலோமீட்டர் ஆகுது ஒரு மணிக்கு. அந்த வேகத்துல சுத்தி தான் 365 நாள்ல ஒரு சர்க்குலேஷன் முடியுது. இதுல இவர் என்ன பண்றாரு? நடுவுல 6 மாசத்துக்கு ஒருக்கா ஒரு யூட்டர்ன் வேற எடுக்க வேண்டியதா இருக்கு. இத்தனை ஸ்பீடுல 1080 கிலோமீட்டர் பர் ஹவர் செல்ஃப் ரொட்டேஷன், 1,800,000 கிலோமீட்டர். அதாவது இது லட்சம் தெரியாதவங்களுக்கு சொன்னா 100,800 கிலோமீட்டர் அவர். அந்த ஸ்பீடுல தை மாசம் 1ஆம் தேதி ஒரு யூட்டர்ன் எடுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா அந்த நீள வட்டமா இருக்கு, இங்க இருந்து இப்படி வளைய வேண்டியதா இருக்கு. அதுக்கப்புறம் திரும்பி ஆடி மாசம் 1ஆம் தேதி ஜூலை 15 14 15 தேதிக்கு இப்படி எடுக்க வேண்டியிருக்கு. அப்புறம் ஜனவரியில இப்படி எடுக்க வேண்டியிருக்கு. ஒரு உதாரணம் எடுத்துக்கோங்க. நம்ம கார் ஓட்டுவோம் அல்லது ஸ்கூட்டர் ஓட்டுவோம். ஸ்கூட்டர்ல 60 கிலோமீட்டர் வேகத்துக்கு போக முடியும். கார்ல 120 கிலோமீட்டர் வேகத்துக்கு போகலாம். இந்தியாவிலேயே 120 கிலோமீட்டர் போகலாம். 120 கிலோமீட்டர் வேகத்துக்கு நம்ம போகும்போது எங்கேயான ஒரு யூட்டர்ன் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. அப்படி யூட்டர்ன் எடுக்கும் பொழுது அதே 120 கிலோமீட்டர் வேகத்துக்கு ஒரு யூட்டர்ன் எடுத்தோம்னா என்ன ஆகும்? நேரா போய் பெடஸ்ட்ரியன் பாத்துல போய் இடிச்சிடுவோம். இல்ல அந்த ரோடுக்கு ஓரத்துல இருக்க பேரப்பட்டு வால், மதில் புற சுவர்ல இடிச்சிடுவோம். அதனால அழகா
ஸ்லோ பண்ணி அழகா யூ டர்ன் எடுத்துட்டு திரும்ப வேகத்தை கூட்டணும் இல்லையா? என்னைக்கான பூமி இத செஞ்சிருக்கா? என்னைக்கான இல்ல சார் இது யூ டர்ன் எடுத்தது அதனால மெதுவா போச்சு. எங்களுக்கு அதனால எங்களுக்கு ஆடி மாசம் 1ஆம் தேதியும், தை மாசம் 1ஆம் தேதியும் எங்களுக்கு நாள் பொழுது ஜாஸ்தி, பகல் பொழுது ஜாஸ்தி, இரவு பொழுது ஜாஸ்தி. 24 மணி நேரத்துக்கு பதிலா 30 மணி நேரம். இல்லது அது யூ டர்ன் எடுத்தனால எங்களுக்கு 6 மாசத்துக்கு 182 நாளைக்கு பதிலா 190 நாள் என்னைக்கானு சொல்லியிருக்கோமா? அதுவும் அதோட பாதையில இப்ப நம்மலாம் வேகமா எடுத்தா இடிக்கிறா போக அது எங்கேயா வேற பிளானட்டுக்கு கொஞ்சம் பெஸ்டா இருந்தா இந்த வேகத்துக்கு அடுத்த பிளானட்டுக்கு அடுத்த கிரகத்துக்கு போய் பொல்யூஷன் ஆயிருக்கும், இடிச்சிருக்கும். ஆனா ஒண்ணும் ஆகல. அதனாலதான் நம்ம அந்த உத்தராயண புண்ணிய காலம், தட்சிணாயன புண்ணிய காலம் அதையெல்லாம் ரொம்ப முக்கியமா கருதி அப்ப அது தெய்வங்களை ரொம்ப அதிகமா வணங்கணும் அப்படின்னா இந்த நிகழ்வு நல்லபடியா நடக்கணும், பகவான் நடத்தி கொடுக்கும். இவ்வளவு சக்தியையும் இதையும் எல்லாம் நடத்துறது யாரு? யாரும் இல்லாம நடந்துடுமா தானா? அங்கதான் அந்த தரணி கிடக்க. அதனாலதான் இந்த நாமாவுக்கு இவ்வளவு முக்கியத்துவம். அதாவது 1080 கிலோமீட்டர் வேகத்திலே சுழல்கிறது, 1,800 கிலோமீட்டர் வேகத்திலே ஓடுகிறது, வருடத்திலே 2 முறை யூ டர்ன் எடுக்கிறது, தட்சிணாயனத்திலிருந்து உத்தராயணம், உத்தராயணத்திலிருந்து தட்சிணாயனம். ஆனால் ஒரு நொடியும் வேகம் குறையவில்லை, ஒரு நாளும் நீளவில்லை, ஒரு நாளும் குறையவில்லை, ஒரு இரவு கூட குறையவில்லை, ஒரு தடவை கூட பாதை விட்டு விலகவில்லை, ஒரு தடவை கூட எதனையும் மோதிக்கொள்ளவில்லை, எதனுடனும் மோதிக்கொள்ளவில்லை. இது யாருடைய சக்தி? இது விஞ்ஞானம் பார்க்கும் அதிசயம். ஆனால் அதிசயத்தை செய்தது யார்? அதிசயத்தை செய்து கொண்டிருப்பது யார்? வேதம் சொல்லுகின்றது தரணீதரன், அந்த பூமியை தாங்குபவர். அதனால இந்த நாமாவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் ஜாஸ்தி. அதனால இனிமே ஓம் தரணீதராய நமக, ஓம் தரணீதராய நமக, ஓம் தரணீதராய நமக என்று இந்த நாமத்தை சொல்லிக் கொண்டு வருபவர்களுக்கு இந்த பூமியே தாங்குகின்ற பகவான் நம்மையெல்லாம் தாங்க மாட்டாரா? நமது கவலைகளை எல்லாம் தாங்கிக் கொள்ள மாட்டாரா? பகவான் கிட்ட இல்லாதது ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் இருக்கு. அப்ப அவருக்கு நம்ம எதை கொடுக்கறது? கவியரசர் கண்ணதாசன் நினைத்தார், அவர் பெரிய மகாகவி. அவர் நினைக்கிறார், கண்ணா உன்கிட்ட எல்லாம் இருக்குப்பா, எதை கொடுத்து நான் உன்னை திருப்திப்படுத்துறது? என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே. என்கிட்ட ஒண்ணு நிறைய இருக்கு, அதானா உன்கிட்ட கொஞ்சம் கூட இல்லை, அதை உனக்கு நான் கொடுக்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்கிறாரு. எதன்னா, கவலைகளை உன்னிடத்தில் தந்தேன் கண்ணா, கருணையே அருள் செய்ய வருவாய் கண்ணா. கவலைகளை உன்னிடத்தில் தந்தேன் கண்ணா, கருணையே அருள் செய்ய வருவாய் கண்ணா. கண்ணா 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 கண்ணா. கண்ணன் வந்தான், அங்கே கண்ணன் வந்தான், ஏழை கண்ணீரை கண்டது கண்ணன் நம்பினார் கடுவதில்லை 4 வரை தீர்ப்பு, நல்லவருக்கும் ஏழையருக்கும் ஆண்டவனை காப்பு, பசிக்கு விருந்தாவான், நோய்க்கு மறந்தாவான், பரந்தாமன் சன்னதிக்கே வாராய் நெஞ்சே என்ற பணி. அந்த தரணீதராய நமக என்று நாம் துதிக்க துதிக்க அவர் பூமியை தாங்குவது மாத்திரமல்ல, நம்மையும் தாங்கி நம்மளையெல்லாம் நம்முடைய கவலைகளையும் அவர் வாங்கி தாங்கிக் கொண்டு நம்மை எப்பொழுதும் ஆழ்ந்த சாந்தியும் மகிழ்ச்சியும் கண்டிப்பாக நிற்கச் செய்வார் என்று சொல்லி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். உங்களோடு இந்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பு கொடுத்த கனகராஜ் சார் அவர்களுக்கும் மற்ற எல்லோருக்கும் மனம் கனிந்த வாழ்த்துக்கள். இப்போ இத பத்தி உங்களோட அபிப்பிராயம் எதான இருந்தா யூ கேன் டாக். ஓம் நமோ நாராயண. கோபாலகிருஷ்ணன் சார். கோபாலகிருஷ்ணன். thank you sir, very nice. வீடியோல வாங்க சார். குருஜி சார் கோபாலகிருஷ்ணனுக்கு பிறந்த நாள், அதுக்கு எல்லாரும் வாழ்த்துறோம்.